திரு பிரியன், ஓட்டிங் பேட்டர்ன் என்ன? இளைஞர்களுடைய ஓட்டிங் பேட்டர்ன் இது வரைக்கும் நீங்க பல தேர்தல்களில் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. எப்படி இருக்கும் ஓட்டிங் பேட்டர்ன்? ஸ்டாட்டிக்கா இருக்கா, இல்ல கேஸ் டு கேஸ் ஒவ்வொரு தேர்தலுக்கும் அது மாறி இருக்கா? ஏன் இந்த தேர்தலில் இளைஞர்கள் வாக்குங்கிறது முக்கியத்துவம் கொடுத்து பேசப்படுகிறது? தமிழ்நாட்டு அரசியலில் இளைஞர்களின் ஓட்டு அப்படின்னு பார்க்குற அந்த பார்வை இருக்குல்ல, அது இன்னைக்கு தான் வந்திருக்கு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி பெண்கள் ஓட்டுன்னு தான் பார்ப்பாங்க எல்லாரும். எம்ஜிஆர் காலத்துலேருந்தே பெண்கள் ஓட்டு தான். பெண்கள் ஓட்டு எம்ஜிஆருக்கு போகும். அப்புறம் ஜெயலலிதா அந்த பெண்கள் ஓட்டை ரீட்டைன் பண்ணாங்க. கலைஞர் காலத்தில் அவருக்கு பெண்கள் ஓட்டு வராத போது கூட ஓரளவுக்கு வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்தது. அப்புறம் ஸ்டாலின் காலத்தில் ஒரு பெண்கள் ஓட்டை பல ஸ்கீம்ஸ் மூலமாக கவர்ந்து பெண்கள் ஓட்டை தனக்குன்னு ஒரு விஷயத்தை வச்சுருக்காரு அவர். இந்த எலெக்ஷன்ஸில் அது எப்படி ஆகுன்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ இளைஞர்கள் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக இளைஞர்கள் அப்படின்ற விஷயங்கள், ஒரு ஜெயிச்ச பார்ட்டிக்கு இளைஞர்கள் மட்டுமே ஓட்டு போட்டாங்க, இளைஞர்கள் பெருவாரியாக ஓட்டு போட்டாங்க, அதனால தான் வின் பண்ணாங்க அப்படின்லாம் இப்போது விஜயகாந்த் வந்தபோது ஒரு இளைஞர்களோட ஈர்ப்பு இருந்தது. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. 2006 எலெக்ஷன்ஸில் ஓரளவுக்கு பிரதிபலிச்சது. ஆக்சுவலாக இப்போ பெரும்பாரியான இளைஞர்கள் ஒரு சேஞ்சுக்காக, மாற்றத்துக்காக விஜயகாந்த் திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் அப்படின்ற இதெல்லாம் போடும்போது 2006 அதிமுக எதிர்கட்சியாக வந்தது. திமுக மெஜாரிட்டி பெற முடியலன்றதை பார்த்தோம். ரெண்டு பேரையும் அஃபெக்ட் பண்ணார் அவர். ஸோ அந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சு 2006 இளைஞர்கள் கொஞ்சம் ஒரு மாறி ஓட்டு போட்டாங்க. இதுக்கு முன்னாடி ரொம்ப போனீங்கன்னா 67 காலகட்டத்தில் இளைஞர்கள் காங்கிரஸ் ஆட்சியை ஒழிக்கணும்னு திமுக சைடில் இருந்தால் நம்ம பார்க்கலாம். அது ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு தமிழ்நாடு அரசியலில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 77 இளைஞர்கள் ஓரளவுக்கு எம்ஜிஆருக்காக ஓட்டு போட்ட ஒரு விஷயமும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். எல்லாருமே ஒரு சேஞ்சுக்காக ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு. ஸோ இந்த 67, 71 இந்த எலெக்ஷன்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் வந்த எலெக்ஷன்ஸு, அப்புறம் இப்போது விஜய் வந்ததுக்கப்புறம் பேசப்படுற விஷயங்கள். இல்லை, ஏன் இந்த இடைவெளி விட்டீங்க? விஜயகாந்துக்கு அப்புறம் விஜய்னு, சீமான், திருமாவளவன், கமலஹாசன் அப்படின்னு புதிய வரவுகள் இடைப்பட்ட காலத்தில் இருந்துச்சு. ஏன் இவங்கெல்லாம் சீஃப் மினிஸ்டர் மெட்டீரியல் கிடையாது. முதல்ல சீமான் தன்னை சீஃப் மினிஸ்டர் மெட்டீரியலாக களமாடுற மாதிரி தெரியல. அவர் தன்னை ஒரு தன்னுடைய ஐடியாலஜியை இன்னும் கீழ் லெவலில் கொண்டு போயிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆர்கானிக் க்ரோத்தாக கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறாரு. தவிர இந்த எலெக்ஷன்ஸில் கூட சிஎம் மெட்டீரியலாக சீமானை நான் பார்க்கல. அவர் தன்னுடைய ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி தமிழ் தேசியம் ஐடியாலஜியை இன்னும் கொஞ்சம் பரவலாக கொண்டு போய் அந்த மாற்றம்ன்றது ஒன்று வந்தால் அது எவ்வளோ காலம் எடுத்தாலும் பர்மனண்ட்டான ஒரு மாற்றமாக இருக்கணும்னு அந்த ஆங்கிளில் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதில் கட்சி தொடங்கினதுலேருந்து எல்லாருமே அவங்க கட்சி முன்னிலைப்படுத்துறதுக்கு முதல்வர் வேட்பாளர் அவங்க தானே சொல்லுவாங்க. இல்லை, ஆனால் அவர் தன்னை முதல்வர் கேண்டிடேட்னு பிரச்சாரம் பண்ணல. விஜய் மாதிரி தன்னை முதல்வரோ, இல்லை ஸ்டாலின் முதல்வர் அல்லது எடப்பாடி முதல்வர்ன்ற மாதிரி சீமான் தன்னை முதல்வர்னு சொல்கிறத விட தன்னோட ஐடியாலஜி போய் ரீச் ஆகி அது பரவலாக போகணும், அதுக்கான ஆதரவை பெருக்கணுன்ற அந்த ஐடியாவில் தான் அவர் போகிறாங்க. விஜயகாந்த் விஜய் ஒப்பீடு தான் சரியானதுன்னு நினைக்கிறீங்க? விஜயகாந்த் தான் நமக்கு தெரிஞ்ச விஜயகாந்த். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 67 காங்கிரஸ் ஆட்சி அகற்றினதில் ஒரு பங்கு இருக்குது இளைஞர்களுக்கு. அப்போ திமுகவுக்கு ஃப்ரெஷ்ஷாக நிறைய இளைஞர்கள் அண்ணாவை பேச்செல்லாம் கேட்டுட்டு வந்தாங்க. அதனால் ஒரு இது இருந்தது, எழுச்சி இருந்தது. அதாவது திமுக அகற்றத்துக்கு எம்ஜிஆர் வந்தபோது எம்ஜிஆர் பக்கத்தில் ஒரு இளைஞர் கூட்டம் இருந்தது. அது சினிமா ரசிகர்கள் அப்படின்னு நீங்கள் ஒரேடியாக சொல்ல முடியாது. அவங்க திமுகலேருந்து ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்டு தான் எம்ஜிஆர் கூட வராங்க. அதனால் நம்ம அது ஒரேடியாக சினிமா கூட்டம்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ விஜய்க்கு இருக்கிறது எம்ஜிஆருக்கு 72 கட்சி ஆரம்பித்து 73 திண்டுக்கல்லில் வின் பண்ணி 74 கோயம்புத்தூர் இடைத்தேர்தலெலாம் வின் பண்ணி அதுக்கப்புறம் நடுவில் ஒரு எமர்ஜென்சி காலகட்டத்தில் கருணாநிதி அவர்களுக்கு ரொம்ப கெட்ட பேர் உண்டாக்குற மாதிரியான விஷயங்கள் நிறையா நடந்து, சர்க்காரியா கமிஷன் போன்ற விஷயங்கள் அவர் அன்பாப்புலர் ஆகி அப்புறம் எம்ஜிஆர் வரும்போது எம்ஜிஆருக்கு ஒரு இளைஞர்கள் ஆதரவு வந்தது உண்மை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாலாம் அந்த ஒரு எம்ஜிஆரோட லீகசியில் தான் வராங்க. ஆக்சுவலாக ஒரு பெரிய இளைஞர்கள் பெண்கள் ஆதரவு உண்டு, அந்த பெண்கள் ஆதரவை தக்க வைக்கிறாங்க. பட் இளைஞர்கள் ஆதரவோட வராங்களான்னா அது இல்லை. அது 2006 விஜயகாந்த் வரும்போது தான் அந்த எழுச்சியை நான் மறுபடியும் நம்ம பார்க்குறோம். அது ரெண்டு பார்ட்டியையும் டேமேஜ் பண்ண விஷயமா பார்க்குறோம். நீங்கள் சொல்கிற திருமாவளவன்லாம் ஒரு 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 குறிப்பிட்ட ஏரியாவில் ஒரு குறிப்பிட்ட இளைஞர்களை வசீகரம் செஞ்சிருப்பாரே தவிர ஒரு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை புரட்டி போடுற அளவுக்கு ஒரு இளைஞர்களை திரட்டுற மாதிரியான விஷயங்கள் எதுவும் கிடையாது. ஸோ இந்த வாட்டி இளைஞர்களுடைய ஓட்டு ஏன் அப்படின்னு நம்ம அதை பார்க்குறோம்னா, விஜய் வந்திருக்காரு, விஜய்க்கு இளைஞர்களுடைய ஆதரவு இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய மாறுதலை உண்டாக்கும் அப்படின்ற எண்ணத்தில் தான் இன்னைக்கு இளைஞர்கள் ஓட்டை வழக்கமாக பெண்கள் ஓட்டை பற்றி பேசுகிற நம்ம இளைஞர்கள் ஓட்டுக்காக மாறி இருக்கோம் இன்னைக்கு. ஆக்சுவலாக அதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமையை நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக